Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாஜக தன்னுடைய கால் ஊன்றி கொண்டிருந்த நேரத்தில் அண்ணாமலை இப்படி ஒரு தனி அமைப்பை உருவாக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பலமாக மாறிடும்ல. அதாவது நீங்கள் எல்லா பிரச்சனையுமே அண்ணாமலை சென்ட்ரிக்காக தான் பார்க்குறீங்க. அண்ணாமலை அப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு என்ன காரணம்ங்கிறத பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. பாஜக உள்ளவங்களும் வரக்கூடாதுன்னு அதிமுகலேருந்து யாரும் வரல, திமுகலேருந்து யாரும் வரல, பாமகலேருந்து யாரும் வரல, விசிகலேருந்து யாரும் வரல, பாஜகலேருந்து தானே சார் வராங்க. வார் ரூம் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமா? வார் ரூம் அப்படிங்கிறது என்ன? தொண்டர்களை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு தானே. அது எந்த ரூபத்தில் வந்தால் என்ன? அது அண்ணாமலை பாஜக இருக்கும்போது இருந்துச்சு. இப்பயும் உருவாக்க கூடாதுங்கிறது என்ன முடியாத கஷ்டமா? வார் இருக்கந்தாண்டி வார் ரூம்னு ஒன்று இருக்குதானே சார் செய்யும். பாஜக கூட சண்டை போட ஆரம்பித்தால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையே சரியா இருக்குங்க சார். நேரம் பாஜக வெர்சஸ் எதுக்கு சண்டை போடணும்னு கேட்குறேன். நான் இன்னொன்றுமே கேட்குறேனே, இப்போ திமுக கூட எதுக்கு சண்டை போடணும்? டேரக்டாக கேட்குறேன் சார். அண்ணாமலை ராஜ்யசபா கேட்டாரு, கொடுக்காததுனால தான் வெளில வந்துட்டாரு. அண்ணாமலை இன்றைக்கு கர்நாடகாவில் போய் ஒரு சுயேட்சையாக நின்னா கூட ஜெயிப்பார். நான் திருப்பியும் சொல்கிறேன், அண்ணாமலையுடைய உழைப்பை இகழக்கூடாது. அவர் வெளியே போயிட்டாரு, எங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம். அவர் ஒன்றும் வேலை செய்யலை, இங்கே இருந்தார், சும்மாவே இருந்தார், தூத்தி பாடிக்கிட்டு இருந்தார், ஒன்றுமே இல்லாமல் ஓட்டு அதை மட்டும் சொல்லக்கூடாது. அந்த உழைப்பை நம்ம குறை சொல்லக்கூடாது. தினமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு எழுத்தாளர் பிரபாகரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கடந்த முறை சில விஷயங்கள் நம்ம பேசணும் சார். அண்ணாமலை வி த லீடர்ஸ் அப்படிங்கிற மூமெண்ட்டை தொடங்கின பிறகு நம்ம பேசணும். ஆனால் அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கும்போது ஒரு மூமெண்ட்டையும் சேர்ந்தாப்புல ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் சரியா? ஒரு கட்சிக்குள்ளே இருந்துட்டு அவருக்காக ஒரு தனி மூமெண்ட்டை உருவாக்குறதுலாம். அதாவது இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிறத அவர் ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ கட்சிக்குள்ளேயே இருந்து ஆரம்பிக்கும் பொழுது அதோடைய நோக்கம் என்னென்னா, பிஜேபியில் வருங்காலத்தில் வரக்கூடிய இளம் தலைவர்களை அதில் பயிற்சி கொடுத்து அவங்கள கொண்டு வரணும். கட்சிக்கு மட்டும் இல்லை, பல துறைகள்லையும், தொழில்துறை ஆனாலும் சரி, மற்ற துறைகள்லையும் அவங்க போகும்பொழுது ஒரு ஆளுமையோடு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அது ஒரு ஃபவுண்டேஷனாக ஆரம்பிக்கப்பட்டது. சார், உங்களுக்கு நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துக்கு கீழே எவ்வளவோ கிளை அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாரதிய ஜனதாக்குள்ள பல அணிகள் இருக்கு. எல்லாமே செல்ஃப் இம்ப்ரூவேஷனாக, நீங்கள் வழக்கறிஞர் அணியாக இருக்கட்டும், இல்லைன்னா பிஸ்னஸ் ஆண்டர்பிரனராக இருக்கட்டும், அறிவுசார் அணியாக இருக்கட்டும், இதெல்லாமே தலைவர்களை உருவாக்குறதுக்கு தானே அணிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கிடையாது, அந்தந்த துறையில் இருக்கிறவங்கள கட்சிக்கு நம்ம எப்படி ஹார்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்கெல்லாம் இப்போ வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்னா, அந்த வழக்கறிஞர்களுடைய சக்தியை நம்ம கட்சியுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கே வழிய, வருங்கால வழக்கறிஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வழக்கறிஞர் அணி கிடையாது. அதனால் ரெண்டுக்கும் நோக்கமே வித்தியாசமானது. அது மாதிரி கட்சி சார்பில் ஒரு கேஸ் வருது அப்படின்னா வழக்கறிஞர் அணி அதை எடுத்து நடத்துவாங்க. அதுதான் அவங்களுடைய செயல் திட்டங்கள். அதனால் வருங்கால தலைமுறையை அந்தந்த இதுக்கு கட்சி ரீதியான, கட்சிக்கு தேவையான அளவுக்கு பயிற்சிகள் கொடுப்பாங்க. அது அணி ரீதியாக கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிஜேபியில் இந்த மாதிரியான நுணுக்கமான இதில் எல்லாம் நான் கலந்துக்கிட்டது கிடையாது. ஜென்ரலாக பயிற்சி உண்டு, நானே போய் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புகளில் கூட தலைவர்களை உருவாக்குறது மாதிரி லீடர்ஸை உருவாக்குறதுக்கு அமைப்புகள் வச்சுருக்காங்க. என்ன அமைப்பு இருக்குது? சரி, நான் என்ன கேட்குறேன், கூட ஒரு அமைப்பு இருந்ததுனால தவறு இல்லைல்ல. அது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் உருவாக்குறது சரியா சார்? இதில் என்ன தவறுன்னு தானே நான் கேட்குறேன். அதாவது கமர்ஷியலாக கட்சிக்கு, அதனால் கட்சிக்கு என்ன குந்தகம் வந்தது, இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பாதிப்பு வந்ததுங்கிறது நீங்கள் எடுத்து சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி பலருமே என்ஜிஓ வச்சுருக்காங்களே. ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பலருமே என்ஜிஓ வச்சுருக்குறாங்க. தனியாக ஆர்எஸ்எஸில் பத்திரிக்கை இருக்குது, பிஜேபியில் ஒரே நாடு பத்திரிக்கை இருக்குது, மற்ற தலைவர்களும் பத்திரிக்கை நடத்துகிறாங்க, டிவி சேனல் நடத்துகிறாங்க. இப்போ கேரளாவில் ஜனம் டிவி இருக்குது, அது ஒரு கட்சி சார்புடைய, ஆனால் அது ஒரு தனியார் நிறுவனம் தானே, கட்சியை நேரடியாக நடத்தலையே.
அதனால் இதில் பலரும் ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயம் தான் ஒழிய அண்ணாமலை புதுசாக அதில் எதுவும் செஞ்சதாக நான் நினைக்கல. ஆனால் இப்படிலாம் தானே தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை மேலே சில விஷயங்கள் வைக்கிறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. அது வந்து இன்றைக்கி அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் மேலே உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பலருக்கும் சில விஷயங்கள் வந்து அவசரத்துலேயும் பேசிடுறாங்க. அதனால் உண்மை நாளை தெரியாமல் கூட சிலர் பேசலாம். அதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பிரபாகர் சார், ஒருவேளை இந்த பாருங்க 2026 இந்த மாதிரி நான் தனியா லீடரா உருவாகணும், அதற்கான கட்டமைப்பை கட்சிக்குள்ள இருக்கும் போதே உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதாவது இது வந்து பிளாசிபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிளாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் தானே வரிய திஸ் இஸ் நாட் த எக்ஸ்பிளனேஷன். இது கேட்கறதுக்கு அது மாதிரி இருக்குது, அப்படி கிடையாது. வி த லீடர்ஸ் அப்படிங்கிறது ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓவோடைய நோக்கம் இளம் மெம்பர்ஸ் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், அவங்கள வி த லீடர்ஸ்னு ஏன் வைக்கிறாரு? வி த பீப்புள் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய வார்த்தை. பல நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன்லேயும் வி த பீப்புள் அப்படின்னு இருக்குது. அந்த பீப்புளுங்கிறத மாற்றி நம்மெல்லாம் தலைவர்களாக வர்றோம். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதி சொல்கிறான் பாருங்க. அந்த லெவலுக்கு அந்த இளைஞர்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். இதற்கு கட்சியில் இருக்கணும், கட்சி சார்ந்து இருக்கணும், கட்சி சாராமல் இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. இது ஒரு சின்ன நூலிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. இப்போது அண்ணாமலை வெளியே வந்த பிறகு பாஜகவுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்? அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்போதைக்கு அது வந்து ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. அந்த தடுமாற்றத்தை தாண்டி வருவார்களா, அப்படியே தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பெரிய லீடர்ஸ் யாரும் அண்ணாமலைக்கு பின்னாடி வரலையே. வருவாங்க, இப்போதைக்கு வரல, வருவாங்க. இல்லை, அடுத்தது இன்றைய உலகம் வந்து இந்த பெரிய லீடர்ஸை நம்பி இல்லைங்கிறது தாவேகாவுடைய வெற்றியை நிரூபணப்படுத்தி இருக்கிறது. அவருக்கு பின்னால் யார் வந்தாங்க பெரிய லீடர்ஸ்? செங்கோட்டையன்கிறவர் அனுபவம் வாய்ந்த லீடரே ஒழிய அவர் பெரிய லீடர் அதனால் தாவேகா ஜெயிச்சதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? தாவேகாவில் யார் இருக்கிறாங்க? அந்த ட்ரெண்டு டஹால்னு ஒரு நொடியில் தமிழ்நாட்டில் மாறிப்போச்சு. ஆகையினால தலைவர்கள் தேவையில்லை, நமக்கு இனிமேல் வேண்டியதெல்லாம் தொண்டர்கள் தான் வேணும். அதுலேயும் துடிப்பான தொண்டர்கள் வேண்டும். பாரதி சொல்வான, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீடில் உண்டு கொளுத்திருப்போரை நிந்தனை செய்வோம்னு. பாதி தலைவர்கள் அந்த உண்டு கொளுத்த தலைவர்களாக தான் இருக்கிறாங்க. நமக்கு அது தேவையில்லை. ஆனால் சில நேரங்களில் அண்ணாமலை மீதும் அந்த மாதிரியான விமர்சனங்களை சில சொல்ல முடியாமல் அப்படி திணறி சொல்கிறாங்களே, எங்கள்கிட்டயும் நிறைய விஷயம் இருக்குது அண்ணாமலை மீது சொல்கிறதுக்கு அப்படின்னு. சொல்ல வேண்டியதானே, அதை சொல்லிடலாமே. அவங்க ஏன் அப்படி விஷயம் இருக்குங்கிறதோட ஏன் நிப்பாட்டுறாங்க? அதை சொன்ன என்ன விஷயங்கிறத சொல்லிடலாம்ல, ஏன் சொல்லலை? அதாவது ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு சில விஷயங்களை தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து ஒரு நயத்தக்க நாகரிகம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஒன்று, உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தால் அதை இப்படியும் சொல்லி காட்டக்கூடாது இல்லையா? உங்களுடைய தர்மம் என்ன? மக்களிடம் உண்மையை கொண்டு போய் சேர்ப்பது. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அது யார் தவறு செய்தாலும் காட்டலாம். நம்ம மரபு என்னன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு இறைவனுக்கே நம்ம நேரடியாக சவால் விட்ட பரம்பரையில் வந்தவங்க நம்ம. அப்படிங்கும்பொழுது இதில் பெரிய அது அந்த தலைவர் யாராகவே இருக்கட்டுமே, அது மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், தவறு செய்தால் சுட்டி காட்ட வேண்டியது இந்த பொறுப்பில் இருப்பவர்களுடைய கடமை. பொறுத்தரலுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. சூறாவளியான சுட்டி காட்டணும். தவறை பொறுத்தருளுங்கள் அப்படின்னு சொல்கிறதே அரசியலில் நாகரிகமற்ற ஒரு பேச்சு. தவறை சுட்டி காட்டுங்கள், எரிதழல் கொண்டு வா, அண்ணன் கையை எரித்திடுவோன்னு சொல்கிறான் பாருங்க பாரதி. அந்த கோபத்தோடு இதெல்லாம் அணுக வேண்டிய விஷயங்களை வெளியே இதை பூசி முழுக வேண்டிய விஷயங்களே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாஜக தன்னுடைய கால் ஊன்றி கொண்டிருந்த நேரத்தில் அண்ணாமலை இப்படி ஒரு தனி அமைப்பை உருவாக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பலமாக மாறிடும்ல. அதாவது நீங்கள் எல்லா பிரச்சனையுமே அண்ணாமலை சென்ட்ரிக்காக தான் பார்க்குறீங்க. அண்ணாமலை அப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு என்ன காரணம்ங்கிறத பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த காரணங்கள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கந்தண்டியும் அண்ணாமலை அங்கே தொடர்வதற்கு அவசியம் சூழ்நிலை அங்கே இல்லைங்கிறதா அதில் பொருள். சார், எல்லா ஸ்டேட்லேயுமே அந்த ஒரு நேஷ்னல் ஒரு ஹெட்டுக்குடைய ஆப்ரேஷனில் தான் நடந்துகிட்ருக்கு.
எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு மாநில தலைவராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சொந்த அபிப்பிராயங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. அந்த சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். அப்போ அவங்க அந்த கட்சியோட தானே சார் அப்படி ஒன்றி போகிறாங்க. இங்கே மட்டும் நான் புதுசாக ஒரு கட்சியை கொண்டு வந்து நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதாவது நீங்கள் கேட்குறீங்க, இப்போ ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தங்களுடைய சொந்த கருத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாமா, வந்தால் என்ன செய்வதுங்கிறத அவங்களுடைய கேள்வி. இங்கே வந்து சொந்த கருத்தை பற்றியே அவர் கவலைப்படலை, கட்சியுடைய நலனை தான் கருதுறாரு அவர். இந்த கட்சிக்குன்னு ஒரு அணுகுமுறை இருக்குது, அவருடைய சொந்த லாப லட்சத்தை அவர் பற்றி பேசலை. இந்த கட்சி எந்த பாதையில் பயணிக்கணும், கூட்டணியோடு போகணுமா வேண்டாமா. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ கூட அது ஷார்ட்ஸில் ஓடுது. 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் வந்து கூட்டணி இருந்தால் நல்லா இருக்காது, நான் விலகிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டணி பேச்சுக்கெல்லாம் வர முன்னால் 26ல் யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு சொல்கிறார். எப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறார். அப்படி துல்லியமாக தீர்க்க தரிசனமாக ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அதை உடனே கேட்க வேண்டாமா? கேட்பதும் ஒரு தலைமையுடைய கடமை தானே. அதை கேட்க தவறியது அதற்குரிய நடவடிக்கைகள். எந்த வார்த்தைனாலும் சொல்கிறவர் யாருங்கிறத விட சொல்லப்படும் கருத்து என்னங்கிறத பார்க்கணுமா இல்லையா? எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு அந்த வியூகம் தப்பான வியூகம்னு அண்ணாமலை சொல்கிறார். அப்படி தான் கொண்டு போகணுங்கும் போது அவர் விளைவிக்கிட்டு தானே அவசியம் இருக்குது. அதில் தனிப்பட்ட சுய லாப நஷ்டத்துக்கு அதில் இடமே கிடையாது. இப்போது அவர் விலகி அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுனா பரவாயில்லை. பாஜகவில் உள்ளவங்களெல்லாம் தான் சார் அங்கே சேர்க்கிறாரு. பாஜகவில் உள்ளவங்களும் வரக்கூடாதுன்னு. அதிமுகலேருந்து யாரும் வரல, திமுகலேருந்து யாரும் வரல, பாமகலேருந்து யாரும் வரல, விசிகாலேருந்து யாரும் வரல, பாஜகலேருந்து தானே சார் வராங்க. பாஜகவில் தான் அவர் அறிமுகமானார். ஒன்று, தாவேக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது யாராவது போனாங்க? செங்கோட்டையனை தவிர வேறு கட்சிக்காரங்க எத்தனை பேர் போனாங்க? கிடையாது. ஆனால் இப்போ வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா எத்தனை பேர் கதவை தட்டிட்டு வராங்க, வரதானே செய்கிறாங்க. அது மாதிரி இப்போதைக்கு எல்லாருமே வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி. வெற்றி வரட்டும், அதை ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வெற்றி வந்ததுக்கு பின்னால் பெரிய கியூ வரும், கவலையே படாதீங்க. அண்ணாமலைக்கு பின்னாடி ஆமாம், ஒரு இடைத்தேர்தல்லையோ ஏதாவது ஒரு தேர்தலில் ஒரு பகுதி வெற்றி கிடைச்சா கூட போதும். தான் யாருன்றதை அவர் அண்ணாமலையும் அந்த அமைப்புடைய வலிமை என்ன என்பதை மக்களும் நிரூபித்து விட்டார்கள் என்றால் நீங்கள் கேட்குற கியூ வந்துடும். வார் ரூம் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமா? வார் ரூம் அப்படிங்கிறது என்ன? தொண்டர்களை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு தானே. அது எந்த ரூபத்தில் வந்தால் என்ன? அது அண்ணாமலை பாஜக இருக்கும்போது இருந்துச்சு, இப்பயும் உருவாக்கக்கூடாதுங்கிறது என்ன முடியாத கஷ்டமா? இன்னொரு வார் ரூம் வச்சுக்கிட்டலாம் என்ன இருக்குது? வார் இருக்கந்தண்டி வார் ரூம்னு ஒன்று இருக்குது தானே சார் செய்யும். போர்னு வந்துட்டால் போர் யுத்தி வகுக்கிறதுக்கு ஒரு மந்திர ஆலோசனை கூட இருக்கத்தானே செய்யும். அதனால் பேர் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் செயல்பாடுகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான் சார், இப்போது பாஜக கூட சண்டை போட ஆரம்பித்தால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையே சரியாக இருக்குமே சார் நேரம்? பாஜக வெர்சஸ் எதுக்கு சண்டை போடணும்னு கேட்குறேன். நான் இன்னொன்றுமே கேட்குறேனே, இப்போ திமுக கூட எதுக்கு சண்டை போடணும்? பாஜகவை விட்டுருங்க, நேற்று வரைக்கும் பாஜக கூட ஒன்றா இருந்தோம். அதனால் இன்றைக்கி சண்டை போட்டால் அசிங்கமாக இருக்கும். திமுக கூட எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுவானே? மக்களுக்கு வேணுங்கிறத அடுத்த கட்டம். இன்றைக்கி திமுகவுடைய கதை முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம் என்னங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு திமுக ஆட்சியினால் வந்த விளைவுகளை பற்றி பேசினாலே போதும். அந்த விளைவுகள் தான் நமக்கு எதிரியை ஒழிய திமுக ஒரு பொருட்டல்ல. உங்களுக்கு இன்னொரு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். கரப்ஷன் நமக்கு எதிரி, ஊழல் எதிரி. அதனால நம்ம திமுகவை தனியாக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஊழலை பற்றி பேசினாலே மக்கள் திமுகவை தொடர்பு படுத்திக்கிடுவாங்க. அதனால் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊழல், நிர்வாக சீர்கேடு, மது போதை கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவையே நம்மளுடைய எதிரிகள். இதை தாண்டி தமிழ்நாடு வரணுங்கிற ஒரு பொசிஷன் எடுத்து நம்ம பேசினா போதும். தனித்தனியாக கட்சிகளையும் கட்சி தலைவர்களையும் விமர்சனம் பண்ணி அந்த தரங்கட்ட அரசியலை நம்மளும் செய்ய வேண்டியதில்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு. இப்போது அண்ணாமலை வித் த லீடர்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் மெம்பர்ஸா, ஆல் இந்தியா லெவலில் எல்லாருமே மெம்பர்ஸாக? உலக அளவில் மெம்பர்ஸ் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களே பலர் இதில் மெம்பராக இருக்கிறாங்க. அதனால் இந்த எண்ணிக்கையை வச்சு நீங்கள் இந்த அமைப்பை நீங்கள் எடை போட வேண்டாம். இந்த எண்ணிக்கை கூடும் குறையும். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய
அந்த உணர்ச்சி பூர்வமான உள்ள கிடக்கையும் வேட்கையும் தான் இதில் முக்கியம். ஸோ அப்போ இந்த இந்த அவருக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான நம்பர்ஸில் குஜராத்லேருந்து இருப்பாங்க, டெல்லியிலேருந்து கண்டிப்பாக இருப்பாங்க, மகாராஷ்டிரா கண்டிப்பாக இருப்பாங்க. தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலைக்கு செல்வாக்கு எப்படி உயர்த்த முடியும்? தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? இதில் சேர்ந்தவங்க மட்டும்தான் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் மாற்றாக சேராத 10 பேர் 20 பேர் 100 பேர் இருக்கிறாங்க. இது ஆர்வம் உள்ளவர்கள், அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்த தெரிந்தவர்கள் இதில் இப்போ உடனே அதை பயன்படுத்தி சேர்ந்துருக்கிறாங்க. பயிற்சிக்கு வர விருப்பம் உள்ளவர்கள் அப்படி தான் சேர்ந்துருக்காங்களே வெளிய வாக்காளர்கள் எல்லாம் இதில் இவ்வளோ தான் வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவு ரொம்ப பூனை கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருண்ட கதை. டேரெக்டாக கேட்குறேன் சார், அண்ணாமலை ராஜ்யசபா கேட்டார், கொடுக்காததுனால தான் வெளில வந்துட்டார். அண்ணாமலை இன்றைக்கு கர்நாடகாவில் போய் ஒரு சுயேட்சையாக நின்னா கூட ஜெயிப்பார். அங்கேயே அவருக்கு அவ்வளவு ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கும்பொழுது அவர் இதை கேட்டு பெற வேண்டிய சில இல்லை. இது ஒரு பெரிய போஸ்ட்டுன்னு அவர் நினச்சதாக எனக்கு தெரியல. அவர் கூட நான் பேசின வரைக்கும் ஒரு ராஜ்யசபா போஸ்ட்டை, அவர் எம்பி பதவியோ அவர் ஒரு பெரிய விஷயமாக கருதியதாக நான் நினைக்கவில்லை. சார், அண்ணாமலை அந்த கோஸ்டல் கர்நாடகாவில் அவர் எங்கே பணியாற்றி இருக்கிறாரோ அங்கே அவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லை. அதே கோஸ்டல் கர்நாடகாவில் தான் தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அந்த கோஸ்டல் கர்நாடகாவிலே அண்ணாமலையால் பெருசாக சாதிச்சு காட்ட முடியல சார். நீங்கள் அவர் சுயேட்சையா நின்னா கர்நாடகாவில் கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆமாம், உண்மைதான். ஆனால் அவர் தானே சார் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தார். தேர்தலில் அவர் தான் கோஸ்டல் கர்நாடகாவோட இன்சார்ஜ். இங்கே முந்தா நேற்று ரஜினிகாந்த் மனைவி லதா ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்ததாக அறிக்கை விட்டுருக்குறாங்க. எத்தனை பேர் சேர்ந்தாங்க? இதே இது ரஜினிகாந்த் நான் இங்கே நிற்கிறேன், நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா எத்தனை பேர் சேர்ந்துருப்பாங்க? அதுதான் வித்தியாசம். எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதுக்கும் நான் சொல்கிறவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு எம்பி பதவி என்பது அவருடைய தகுதிக்கும் அவருடைய ஆற்றலுக்கும் அவருடைய உழைப்புக்கும் ஒரு மிக மிக சாதாரண ஒரு பதவி. அதை போய் அதுக்காக அவர் வெளியே வந்தாருங்கிறது ரொம்ப நகைச்சுவையான விஷயம். எஸ் சார். இப்போ கர்நாடகாவில் அவர் நின்றுருந்தா, சுயேட்சா நின்றுருந்தா கூட வந்திருக்கும். இங்கே 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். 21 தான் அவர் யாருன்னே தெரியுங்க மக்களுக்கு. அவர் எவ்வளோ நாள் ஆச்சு? சொந்த ஊரில் இல்லைன்னா தெரியாதா சார்? எப்படி தெரியும்? அரசியல்வாதியாக அவரை தெரியுமா? சொந்த ஊரில் அந்த கிராமத்தில் தெரிஞ்சிருக்கலாம். பக்கத்தில் ஊருக்கு அடுத்த ஊருக்கு எப்படி தெரியும்? அப்போதான் அரசியலுக்கே வராரு. எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாதம் இருக்குமா? அதெல்லாம் ஒரு யாட்சி. ஏங்க 20 வருஷம் 30 வருஷமா இருந்தவங்களும் அதை விட கம்மி ஓட்டு வாங்குறாங்க, இவரும் அதே ஓட்டு வாங்குறாரு. அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களே. இதே பிஜேபியில் 30 வருஷமாக இருந்தவங்க 20 வருஷமாக இருந்தவங்களும் அந்த 21 தேர்தலில் இவரை விட குறைவான வாக்குகள் வாங்கினவங்களும் இருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்களையெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது ஒரு அளவுகோலா? அண்ணாமலை தன்னை ஒரு டாப் லீடர், தனக்கு தான் எல்லாம் இந்த ஃபுல் கிராஃபும் தமிழ் ஸ்ட்ராட்டஜியும் தெரியும், மற்றவங்க போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜிலாம் தவறான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைக்கிறாரா சார்? மற்றவங்க ஸ்ட்ராட்டஜி தப்பு, ஏன் இது மட்டும் ரைட் அப்படின்னு அவர் சொல்றதா? எனக்கு நேஷனல் லீடர்ஷிப் போன்ற அந்த ஸ்ட்ராட்டஜி தவறு அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தவறுங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. கூட்டணி போனது தவறு அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. நம்ம இதெல்லாம் பேசினது தான். இந்த 26 தேர்தல் மாற்றத்துக்கான தேர்தல். ஆனாலும் நம்ம மாற்றத்திற்கான கட்சியாக இல்லாமல் மாற மாட்டேன்னு சொல்லக்கூடிய கட்சிகளோடு நம்ம கூட்டணி வச்சது மிகப்பெரிய பிழைங்கிறது ஹைண்ட்சைட்டில் தெரியுது. அப்போ அது தலைமை செய்தது தவறுங்கிறது தானே காட்டுது. அது அண்ணாமலையோட முடிவு சரின்னு தானே காட்டுது. சார், பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருந்து பெற்ற வாக்கு சதவீதத்தை விடவும் இப்போ பாஜக அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது இது 2-3 விதமாக இந்த இதை அணுகலாம். மேலும் இன்னொன்று கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை 11% எடுத்தார். அது 138 அசம்பிளி தொகுதிகளுக்கு சேர்த்து 11%. ஒரு தொகுதிக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.07% தான் வருது அப்படின்னு கூட ஒரு வாதம் வைக்கப்பட்டது. இதில் முக்கியமாக ஒன்று என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, சிலர் இந்த அவசரத்தில் ஓட்டையும் பர்சன்டேஜையும் குழப்பிக்கிடுறாங்க. இப்போ மொத்த ஓட்டுகள்னால் நீங்கள் அதை பிரித்து வகுத்து கொடுக்கலாம்.
பர்சன்டேஜ் அப்படி பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நம்ம 10th ஒரு 6 சப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு மாணவன் வந்து 60% வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். 6 சப்ஜெக்ட், ஆனால் மொத்தத்துக்கு 60% வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான்னு நம்ம சொல்கிறோம்னு வைங்க. இந்த 60 வந்து நீங்கள் 6ஆல் வகுத்து ஒன்றுலையும் 10% எடுத்திருக்கான்னு சொல்லுவீங்க? இல்லை, ஒன்றுலையும் 60% எடுத்தால் தான் ஆவரேஜ் 60 வரும். மொத்தங்கும் பொழுது ஆவரேஜ் தான். மார்க்கை தான் நீங்கள் கூட்டுவீங்க. அவன் 400 மார்க் எடுத்திருக்கான்னா சரி, எல்லாத்துலேயும் சராசரியாக 6 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 65 மார்க் எடுத்திருக்கான். அப்போ தான் நீங்கள் வகுத்து போடுவீங்க. பர்சன்டேஜ்னா எல்லாத்துலேயும் 60 எடுத்தால் தான் உங்களுக்கு டோட்டலும் வரும். அது மாதிரி 138 தொகுதியிலையும் 11% எடுத்திருந்தால் மட்டும்தான் மொத்த ஆவரேஜும் 11% வரும். இது ஒரு கணக்கு. அடுத்தது இன்னொரு வாதம் எப்படி வைக்கப்படுதுன்னா, இந்த 11%ல் தோழமை கட்சிகளுடைய வாக்கும் அதில் இருக்குது. அதில் உதாரணமாக பாமக அவங்களுக்கு ஒரு 4% அதை கழிச்சிட்டா இந்த 11ல் அந்த 4 கழிக்கணும். அமமுகவுடைய 1% கழிக்கணும். இப்படியெல்லாம் ஒரு வச்சோம்னா திருப்பியும் ஓபிஎஸ் இதெல்லாம் எடுத்தாச்சுன்னா நமக்கு பழையபடி அங்கே மிஞ்சுறது வந்து ஒரு 5%, 4.5லேருந்து 5% தான். இது ஏற்கனவே இருந்தது தான் இப்படின்னு ஒரு வாதமும் வைக்கப்படுது. இதில் முக்கியமாக என்னென்னா ஓபிஎஸ்ஸு, டிடிவி இவங்க மொத்தமாக எடுத்ததே 0.9% தான். 1% கூட இல்லை. அது 1% வச்சுக்கிடுங்க. பாஜக நிற்காத தொகுதிகள்லையும் இவங்களுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் பாஜகவுடைய வாக்கு விழுந்திருக்கும்ல. அதை நம்ம கணக்கெடுக்கணுமா இல்லையா? அதை எப்படி கணக்கெடுப்பீங்க? அப்போ அந்த இதையும் சேர்த்தோம்னா இவங்களுக்கு விழுந்தது அங்கே காம்பன்சேட் ஆச்சுன்னு சொன்னால் அதே 11 இருக்குதுன்னு தான் அர்த்தம். எப்படி தோழமை கட்சிகள் ஓட்டு பாஜகவுக்கு விழுந்தது, அதே மாதிரி பாஜக ஓட்டு தோழமை கட்சிகளுக்கும் போச்சு. ரெண்டும் சமமாக சரிங்கிறது. அது 100க்கு 100 சமமோ இல்லையோ ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷனேட்டில் போயிருக்கு. ஒன்று. அடுத்தது இப்போ என்ன வாதம் வைக்கப்படுதுன்னா, இப்போ இந்த 27 தொகுதிகள்லாம் 33 தொகுதி வச்சுக்கிடுங்க. சின்னத்தில் நின்னதையும் சேர்த்தோன்னா 33 தொகுதியில் நின்றதை மட்டும் கணக்கெடுத்து பார்த்தா பாஜக 23%. நீங்கள் மொத்தம் 234 தொகுதிக்கும் பார்த்தா தான் அது வந்து 3%ல் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதையே நான் ஒத்துக்கிறேன். இந்த 33 தொகுதிக்கு மட்டுமே பார்த்தா 23% உண்மை தான். அதில் அதிமுக ஓட்டு எவ்வளவு இருக்குல்ல? அதிமுகவுடைய ஆவரேஜ் எவ்வளோ எடுத்திருக்காங்க? தமிழ்நாடு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 22%. அவங்க நின்ன எல்லா தொகுதியிலையும் சேர்த்து. அப்போ அதுதானே அவங்களுடைய ஆவரேஜ். இந்த 23ல் அந்த 22 கழிச்சிட்டா 1%. இதுதான் பாஜகவுடைய ஓட்டுன்னு ஒத்துக்கிறாங்களா அப்போ? அதனால் இது வந்து அண்ணாமலையை ஒரு குறை சொல்லணும், இல்லைன்னா கொஞ்சம் இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாங்களே அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த புள்ளி விவரங்களை வந்து எப்படினாலும் நம்ம பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாங்கிறது என்னுடைய ஒரு நிலைப்பாடு. ஆகவே நான் திருப்பியும் சொல்கிறேன், அண்ணாமலையுடைய உழைப்பை வந்து இகழக்கூடாது. அவர் வெளியே போயிட்டார், எங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம். அவர் ஒன்றும் வேலை செய்யலை, இங்கே இருந்தார், சும்மாவே இருந்தார், தூத்தி பாடிக்கிட்டு இருந்தார், ஒன்றுமே இல்லாமல் ஓட்டு வந்து அதை மட்டும் சொல்லக்கூடாது. அந்த உழைப்பை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அண்ணாமலை அமித்ஷா மோடியை சந்திக்கவே இல்லையா சார்? இல்லை சந்திக்க மறுத்தார்? எனக்கு தெரியாது, பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. அவங்க 3 பேருக்குள்ளே தான் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா தெரிஞ்ச மாதிரி நிறையா பேசுகிறாங்க. ஆனால் நான் இதில் 2 கருத்தை தான் சொல்லுவேன். ஒன்று, நார்த் இந்தியன் சேனல்ஸ், நான் பார்த்தது வந்து ரிப்பப்ளிக் டிவி பார்த்தேன். அதில் வந்து ரொம்ப கார்டியல் ஃபேர்வெல், அமித்ஷா பிகேம் எமோஷனல் அப்படியெல்லாம் பேசினாங்க. பிஎல் சந்தோஷம் அமித்ஷாவும் அப்படியே எமோஷனல் ஆகி சந்தோஷ் வந்து கண்கலங்கினார் அப்படின்றதெல்லாம் அங்கே பேசப்பட்டது. அடுத்தது, நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர்னா எஸ் குருமூர்த்தி அவர்கள். அவருடைய பேட்டிகளை பாருங்கள், 2-3 பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லாத்துலேயுமே அவர் அண்ணாமலையை இப்போயும் அவர் எடுத்த நிலை கரெக்டு தான் அப்படின்னு புகழ்ந்து பாடுறார். அவர் சொல்கிறதெல்லாம் அந்த லெவலில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் நான் வந்து பெருசாக எடுத்துப்பேன். அண்ணாமலையோட நிலைப்பாடு சரின்னு வேறு அவர் சொல்கிறார். இது வந்து நாட்டுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறார். ஸோ அவரை தாண்டி நான் ஒருத்தர் சொன்னதை நான் எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பாரதிய ஜனதா அண்ணாமலை இது ஒரு பக்கம் இருந்தால் கூட
அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் வேற கட்சியில் இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருப்பாங்க. அதாவது பிஜேபியிலேருந்து ஒரு சில தலைவர்கள் வேறு கட்சியிலேருந்து ஆயிருக்குப்பாங்கன்னா இது வந்து நான் என்னத்தை பதில் சொல்கிறது? யாருன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு குறிப்பாக அவங்க ஆயிருப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லலாம். 10ஆம் பொதுவாக கேட்டால் நான் யாரை மனசில் வச்சு சொல்கிறது சொல்லுங்கள். சரி சார், ஒன்று நான் கேட்குறேன். அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இது இருந்துச்சு, அதனால் அண்ணாமலையை என்ன பண்ணல, நீங்கள் கடந்த முறை கூட சொன்னீங்க கூனி சகுனி எல்லாரும் சேர்ந்தது மாதிரியான வேலைகள் அண்ணாமலைக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு. சரி, ஓகே, நேஷனல் லெவலில் அவருக்கு ஏன் போஸ்டிங் கொடுக்கல? அதுக்கும் தமிழ்நாடு தான் காரணமா என்ன? அவர் விரும்பாமலும் இருந்திருக்கலாம்ல. நேஷனல் லெவலில் அவர் கேட்டார், அவங்க கொடுக்கல. அதான் சொன்னேன், எம்பி பதவி கேட்டார், கொடுக்கலன்னு கூட ஒரு செய்தி வந்தது இல்லையா? அதை அந்த தகவலை அமித்ஷாவே ஒரு பத்திரிகையாளர் மூலமாக லீக் பண்ணார். இதெல்லாம் ரொம்ப, அதாவது அமித்ஷா லெவலையும் இறக்குறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அனாவசியமான ஒரு பேச்சாக நான் நினைக்கிறேன். அவர் என்ன ஆசைப்பட்டாருங்கிறது யாருக்கு தெரியும், யார்கிட்ட சொன்னாங்க? இல்லை, ஒரு அரசியல்வாதி பெரிய பதவிகளுக்கு யூகங்கள் நிறைய இருக்கலாம். அரசியல்வாதிகள் ஆர்வப்படத்தானே சார். அரசியல்வாதிகள்னாலே பதவிகளுக்கு ஆசைப்படுவாங்க. தவறில்லை. அண்ணாமலை ஆசைப்பட்டிருப்பார்ல, கேட்டிருப்பார்ல. அது எப்படி நமக்கு தெரியும்? அதாவது அவர் ஆசைப்பட்ட பதவிங்கிறது தமிழ்நாட்டிலும் இருக்கலாம்ல. தமிழ்நாட்டிலேயே வேற சில பதவிகள் இருக்கு. அமைப்பு செயலாளர் பதவி இருக்கு. அது வந்து தலைவருக்கு நிகரான பதவி தான். அது கூட கொடுக்கலாம், அது கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதை கூட அவர் ஆசைப்பட்டிருக்கலாம்ல. நமக்கு எப்படி தெரியும் அது? அண்ணாமலை பாஜகவுடைய தமிழக அமைப்பு செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டிருப்பார் அப்படிங்கிறீங்களா? இல்லை, தமிழகத்தில் உள்ள ஒரு பதவிக்கு கூட அவர் ஆசைப்பட்டிருக்கலாம். ஏன் ஆல் இண்டியா பதவி தான் ஆசைப்படணுமா அப்படின்னு நான் கேட்குறேன். சரி, ஆல் இண்டியா பதவின்னா சரி, உங்களுக்கு வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு டைனமிக் ஆளுக்கு ஆல் இண்டியா பதவிங்கிறது ஒரு பேக் சீட் டிரைவிங் மாதிரி. அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பதவி தான் டைரக்ட் டிரைவிங் மாதிரி. இல்லை, அமைப்பு செயலாளர் பதவிங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இது இல்லை சார். மாநில தலைவருக்கு கீழே தானே அமைப்பு செயலாளர். நிகரானது, கீழே மேலே எல்லாம் கிடையாது, நிகரானது. பல அமைப்புகளுடைய இதையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது நல்ல பதவி. ஆனால் அவங்க ஒரு டாப் லெவல் ஸ்டேஜ் அரசியல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல? வரமாட்டாங்க. அதாவது வரக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. இது நாள் வரைக்கும் வந்ததில்லை. ஏங்க, நீங்கள் பிஜேபியோடைய தலைமையே முதல்ல எப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சது? நான் பார்த்த வரைக்கும் திரு இலா கணேசன் அவர்கள் எப்போ தலைவரானவரோ அப்போ தான் பிஜேபி தலைவருங்கிறதே பொதுவாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜனா கிருஷ்ணமூர்த்தி சார் இருந்திருக்கிறாரு, டாக்டர் கிருபாநிதி இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது, கட்சிக்காரங்களுக்கு தெரியும். இவர்தான் பொதுமக்களுக்கு முதல்ல பரவலாக அறிமுகமானது இலா கணேசன் அவர்கள் தான். அதற்கு அப்புறமும் ஒரு தொய்வு வந்தது. இவர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தார். யார், நம்ம சிபிஆர். அதை தொடர்ந்து வந்ததுனால அவர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? தமிழிசை எல்லாம் அப்புறம் இருந்தாங்க. அதுக்கப்புறமாக டக்குன்னு பெரிய லெவலுக்கு வெளியே தெரிஞ்சது வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அதே மாதிரி அமைப்பு செயலாளர்களும் அவங்க வந்து அதுக்கு அதே மாதிரி தான் இருந்துட்டு போனாங்க. அதையும் ஒரு ஸ்டேஜ் அரசியலாக மாற்ற முடியாது, மாற்றக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது. ஸோ அந்த ஐடியாலாம் அண்ணாமலை வச்சுருந்தாரு. எனக்கு தெரியாது, வச்சுருந்தாருன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? மத்திய பாஜகவில் அவர் பதவியை எதிர்பார்த்திருப்பாரான்னா நான் இல்லை, இப்படி கூட எதிர்பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேனே ஒழிய எனக்கு அவர் நிஜமாக எதிர்பார்த்தார், கண்டிப்பாக எதிர்பார்த்தார் நான் சொல்லலை. இல்லை, ஊடகங்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு யூகங்கள் தான், அதான் சொல்கிறாங்களே யூகங்கள். அவர் போனார், மோடி வேகமாக கதவை மூடினார், என்னமோ இவங்க பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அதனால் ஊடகங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது சொல்லி? நீங்கள் வந்து 24 hours நியூஸ் சேனல் இருக்குது, வாரத்துக்கு 2 நாள் வரக்கூடிய வார பத்திரிகைகளும் இருக்குது, தினம் வரக்கூடிய நாளிதழ்கள் இருக்குது. இத்தனைக்கும் ஃபில்லர் மெட்டீரியல் வேணும். ஸோ நிஜமான இப்போ தரமான பத்திரிகைகள் வந்து உண்மையான செய்தியை போடுவாங்க. மற்ற பத்திரிகைகள் யூகத்திலையும் அடித்து விடுறாங்க. இப்போது மோடி அவர்கள் அண்ணாமலையோட எனக்கு தெரிஞ்சு மாநில தலைவர் யாரோடையும் அவ்வளோ தூரம் கார் ட்ராவல் பண்ணதில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுட்டு மதுரையிலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது வரைக்கும் மோர் தென் 1 hours கார் ட்ராவல்லையே அண்ணாமலையோட ட்ராவல் பண்ணார். அந்த மோடி கூட அண்ணாமலை பார்த்து இதெல்லாம் சொல்லலை அப்படிங்கும்போது யார் மறுத்திருப்பார்கள்? யார் பார்க்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? குருமூர்த்தி சொல்கிறார் பார்த்தார் அப்படின்னு. மோடியை பார்த்தாரா? ஆமாம், பிரியா விடை கொடுத்தார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரிப்பப்ளிக் டிவியில் அது பேசப்படுது. ஒரு ஃபோட்டோ கூட காட்டினாங்க, அவர் மோடி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிற மாதிரி, அவர் பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் அப்படின்னு இருக்குது.
அப்புறம் இவங்க யார் சொல்கிறது அவர் பார்க்கல அப்படின்னு? நீங்கள் எதை நம்பணுமோ நம்பிக்கிடுங்க, அவ்வளோதானே. நிறைவாக உங்களுடைய கருத்து என்ன சொல்கிறீங்க? ஒன்று தான், நம்ம அண்ணாமலையுடைய நலம் விரும்பக்கூடியவர்களுக்கும் அவருடைய தலைமையை ஏற்று செயல்பட தயாராக இருக்கும் இளைஞர்களுக்கும் நான் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. கொஞ்சம் மெச்சூர்டு பீப்புளுக்கு, ஒரு எல்டர்லி பீப்புளுக்கு ஒரு இந்த பலதரப்பட்ட செய்திகளை பார்த்து ஒரு குழப்பம் வரலாம். ஒரே ஒரு என்னுடைய வேண்டுகோள் தான், 2 விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அண்ணாமலை ஏதாவது தவறு செஞ்சுருந்தா, அவர் இடையில கூட ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, அவர் ஐபிஎஸ்சில் இருக்கும் பொழுது அங்கே கர்நாடகாவில் அவரை பதவி நீக்கம் செய்ய இருக்கும்போது அவர் இங்கே ரிசைன் பண்ணி வந்துட்டார் அப்படின்னு கூட சொன்னாங்க. இன்றைக்கி அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு 3 வருஷமாக அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. இப்போ டிகே சிவகுமார் வந்திருக்கார். பழி வாங்குவதில் அவர் நம்பர் 1ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை அது போல் ஏதாவது பதவி காலத்தில் தவறு செய்திருந்தால் கர்நாடகா காங்கிரஸ் விட்டு வச்சிருக்குமா? ஏன்னா இங்கே அவர் காங்கிரஸ் கட்சி கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுறாரு. 2வது, அவர் அந்த முறைகேடு செய்தார், இந்த முறைகேடு செய்தார்லாம் அடிச்சு விடுறாங்க நிறைய பேர் பார்த்த மாதிரி. இங்கே செந்தில் பாலாஜி அண்ணாமலையோட ஒரு வாட்சை வச்சு 1 மாதம் அரசியல் பண்ணார். அது 1 மாதம் இந்த ஊடகங்களும் அது டிபேட்டு, தலைப்புச் செய்தி, அது இதுன்னு போட்டு 1 மாதம் கும்மி அடித்தாங்க. அப்பேற்பட்ட செந்தில் பாலாஜி அண்ணாமலை மேலே ஒரு சின்ன தூசி இருந்தால் அதை விட்டு வச்சுருப்பாரா? இந்த 2 கேள்வியை நீங்கள் மனசில் ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தெளிவு கிடைச்சதுன்னா அண்ணாமலையை ஆதரவு கொடுங்க. ஆனால் எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. வந்ததுக்கப்புறம் சந்தேகம் இருக்கக்கூடாது. அதனால் உங்கள் சந்தேகத்தெல்லாம் தீர்த்துக்கிட்டு ஆதரவு கொடுங்க. வலிமையாக இந்த இயக்கத்துக்கு பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.